ஹாய் ஓஸ் வெல்கம் டு மிஸ்டர் வேக் சேனல். நான்கோல் பேக்கிங் வீடியோவில் அஞ்சாமைங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் நெக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் அஞ்சாமை இந்த படத்தை எஸ்பி சுப்ரமணியம் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ட்ராமா ஜானில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் விதாத், வாணி போஜன், ரகுமான் இன்னும் பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, விதாத் திண்டுக்கல் மாவட்டத்தில் பூ விவசாயம் செஞ்சுட்டு வராரு. அவரோட பையன் 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிடுறான். அவர் பையனோட ஆசை என்னன்னாக்கா டாக்டர் ஆகணுங்கிறதுனால நீட் கோச்சிங் சென்டரில் போய் சேர்த்து விட்றாரு. நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் போடாமல் ஜெய்ப்பூரில் போட்டுறாங்க. போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறாரு. ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, அதனால் அன்ரிசர்வில் புக் பண்ணி ஜெய்ப்பூர் போகிறாரு. ஜெய்ப்பூர் போகிறப்ப பையன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நைட்டு தூங்காமல் சாப்பிடாம அவனை பார்த்துக்கிட்டு நீட் எக்ஸாம் எழுத வைக்கிறாரு. நீட் எக்ஸாம் முடிகிற ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு போய் நடு ரோட்டில் மயக்கம் போட்டு இறந்து போயிடுறாரு. இது தெரிஞ்சு விதாத்தோட பையன் எங்கள் அப்பா சாவுக்கு காரணம் கவர்மெண்ட் தான், அவங்க மேலே கேஸ் கொடுக்க சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறான். ஆக்சுவலாக அந்த கேஸில் வின் பண்ணானா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours ஓடுது. இந்த படம் எதை பற்றின படம்னாக்கா நீட் எக்ஸாமை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படம் சுமாராக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் படம் உண்மையிலே செமையாக இருந்துச்சு. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம விறுவிறுப்பாக போணுச்சு. அடுத்து என்னன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இன்ஃபர்மேஷன் வரைக்கும். செகண்ட் ஹாஃபும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் எல்லாமே ஒரு சூப்பரான படம், ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம். இந்த படத்தில் விதார்த்தோட ஆக்டிங் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு விவசாயி எப்படி இருப்பார், அவர் மன உளைச்சல் ஆனாக்க எப்படி இருப்பார், அவர் சாப்பிடாம தூங்காமல் இருந்து பையனுக்காக கஷ்டப்பட்டு ட்ரெயினில் போகிறாரு. பையனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகிறேங்கிறதுனால அந்த வெயில் தாங்காமல் அப்படியே சாப்பிடாம இருந்ததுனால தூங்காமல் இருந்ததுனால அப்படியே மயக்கம் போட்டு இறந்து போயிடுறாரு. ஒரு ரியலிஸ்டிக்காக ஆக்ட் பண்ணியிருப்பார். ஒருத்தவங்க டயர்டாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, மன உளைச்சலில் இருந்தாக்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப அல்டிமேட்டாக ஆக்ட் பண்ணியிருந்தார். விதார்த்தோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வாணி போஜன் ஒரு விவசாயியோட ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி பையனை கண்டிப்பாங்க, எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு தத்ரூபமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. வாணி போஜன் ஆக்டிங் ஒரு அல்டிமேட்டாக இருந்துச்சு. அடுத்து ரகுமான் ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். விதாத்தோட பையன் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லுவான். யார் மேலேனாக்கா கவர்மெண்ட் மேலேம்பான். உடனே ரகுமான் ஷாக் ஆகி என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டோரியை கேட்பார். ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் உடனே எஃப்ஐஆர் புக் பண்ணுவாங்க. ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். செகண்ட் ஹாஃபில் வக்கீலாக வாதாடுவார் அந்த விதாத்தோட பையனுக்காக. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். ரகுமானோட ஆக்டிங் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த படம் நீட் எக்ஸாமுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, நீட் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி பிட்டு வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் கொடுமை பண்ணுறாங்க. பசங்க ஓகே தலையில் இது பண்ணுறாங்க, ஓகே பார்க்குறாங்க. பொண்ணுங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப மன உளைச்சல் ஆக்கி எக்ஸாமுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் ஒரு சூப்பரான படம், ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக ஒர்த்து டு வாட்ச், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் சூப்பர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 3.75 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.